அன்பான நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் மதிய வணக்கங்க, மாலை வணக்கங்க. மதியமாக மாலையானு தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டு வெயில் சும்மா கொளுத்துதுங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில் சரி டிஃபன் வாங்கிக்கலாம் அப்படின்னு எங்கள் மாமியார் சொன்னனால சரின்னு டிஃபன் வாங்க அனுப்பியிருந்தோம். என் வீட்டுக்காரர் அவர் தான் போனார். என்ன ஆயிடுச்சுன்னா கடையே இல்லைங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க 2 ஹோட்டலுமே பூட்டிட்டாங்க. ஏன்னு பார்த்தா சிலிண்டர் தட்டுப்பாடு. அதனால் இதாகிடுச்சு. இப்போது லாக்டவுன் வந்ததுங்க, 2 டைம் வந்தது இல்லையா? அந்த டைமில் என்ன பண்ணோம், காய்கறி மல்லிகை எல்லாம் வாங்கிட்டு சிலிண்டர் புக் பண்ணால் வந்துடும். அத்தியாவசிய பொருளெல்லாம் நமக்கு வந்துடும். அதை வச்சு எப்படியோ ஓட்டிட்டோம். சமைச்சு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடும் வந்துருச்சுங்க. ஹோட்டலுங்களும் மூடுறாங்க. அப்போ என்னங்க பண்ணுவோம்? வீட்லேயும் சமைக்க முடியாது. ஏன் பாவா? வீட்லேயும் சமைக்க முடியாது, கடையிலையும் போய் வாங்கி சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? விறகடுப்பு சில பேர்னால தான் வாங்க முடியும், சில பேர்னால வாங்க முடியாதுங்க. அதை வச்சு செய்கிறதுக்கு வசதி இருக்கும், சில பேருக்கு வசதி இருக்காது. இல்லாதவங்களாம் பாவங்க என்னங்க பண்ணுவாங்க? அது ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, என்னது, நமக்கே இந்த என்ன தெய்வத்துக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற அந்த மாதிரி ஹோட்டலுங்களுக்கே இந்த நிலைமைனா சாப்பிட்றவங்களும் பாவம் எங்கெங்கே போவாங்க? உண்மையாலுமே சொல்லுங்கள். இப்போ வேறு விலைவாசி எல்லாம் ஏற்றிட்டாங்கங்க. ஒரு புரோட்டா பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டாவே 30 ரூபாங்கிறாங்க, தோசை 30 ரூபாங்கிறாங்க, டீ காப்பிலாம் 5 ரூபா 10 ரூபா ஏற்றிட்டாங்க. நாங்கள் இன்னும் ஏற்றலைங்க. நாங்கள் பாவம் ஒரு பஜ்ஜி 30 ரூபா, வாழைக்காய் பஜ்ஜி 1 30 ரூபாங்க. நாங்கள் விலையெல்லாம் ஏற்றலைங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு இங்கே வரவங்க எல்லாருமே பட்ஜெட்டில் தான் சாப்பிட வருவாங்க. இப்போ காலேஜ் பசங்க எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பாதி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அது கூட ஒரு முட்டை வாங்கி வச்சு சாப்பிட்டு 30 ரூபாயோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. சம்பளம் வாங்குறவங்க ஏதோ ஒரு வாரம் ஆன்லைனில் போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுமே முக்கால்வாசி நாள் நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம கடையை எதிர்பார்த்து வராங்க. நம்மளும் 10 ரூபா 20 ரூபா விலை ஏற்றினோம்னா பாவம் அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அதனால் விலையெல்லாம் ஏற்றலிங்க. எங்களுக்கு இப்போ பாருங்கள், இனி ஒரு சிலிண்டர் தான் இருக்குது. அதை புக் பண்ணி நாங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட தான் வாங்கி அதை மாட்டிகிட்டேன். இன்னொன்று தீந்துருச்சு, நாளைக்கு மாட்ட போகிறோம். அவ்வளோதான், சிலிண்டர் இல்லை. நாளைக்கு நான் புக் பண்ணேன்னா அதை அந்த தம்பி கொடுக்கணும். எங்கள் மாமியாருக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு தனித்தனி இது இருக்குங்க. எங்கள் மாமியாருக்கு புக் பண்ணால் அவங்களுக்கு 31ஆந்தேதி தான் புக் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ வந்தாலுமே அது அவங்களுக்கு வீட்டுக்கு தாங்க ஆகும். ஏன்னா நமக்கு வீட்டுக்கு வேணும்ல. அதனால் இப்போ அடுப்பில் நீங்கள் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா கூட வாங்கி செய்ய முடியாது. கரண்ட்லி வேறு அதில் இது பண்ணணும். ஆக்சுவலாக அது சார்ஜ் போட்டு பண்ணுற மாதிரி இருக்காமாங்க. அதனால் அது வேணால் போய் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்து ஒரு 2 அடுப்பு வாங்கி போட்டு வீட்டு பக்கத்தில் எங்கே விறகெல்லாம் கிடைக்குதோ தேங்காய் தொட்டி எல்லாம் போட்டு விறகே விலை ஏற்றிட்டு வராங்கங்க. அது மாதிரி போட்டு அதில் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு கொண்டு வரலாம். ஏன்னா எல்லா ஹோட்டலுமே லீவ் விட்டாங்கன்னா பாவங்க எல்லாம் எங்கெங்கே போவாங்க சாப்பிட்றதுக்கு? கஷ்டம் இல்லையா? அதனால தாங்க. சரிங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.